நீட்டோடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து வந்து பெற்றோர்கள் மாணவர்கள் தொடர்ந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா, எப்ப சார் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கோடைய அப்ளிகேஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அண்ட் ஆல் இந்தியா கோட்டா எம்சிசி உடைய அந்த ஸ்கெடியூல் வந்து எப்ப சார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து 6ஆம் தேதி நாளைக்கு டேட் படி அப்ளிகேஷன் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரியே ஒரு அப்டேட் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப வந்து ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி ஜூன் 30 வந்து ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதனால வந்து இன்னொரு கேஸும் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல 8th வந்து இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எப்ப சார் அப்ளிகேஷன் தொடங்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாக்குறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு அப்டேட் என்னன்னா, the director of medical education has delayed admission process for undergraduate courses in 2024 even after declaration of result. அதாவது ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகியும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட இருந்து இப்ப ஃபைனல் ஸ்கோர், அதாவது ஃபைனல் ஸ்கோர்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னன்னா ஒரு ரா டேட்டா வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்ப வந்து ரிசல்ட் எல்லாம் வெளியிட்டாங்க. என்டிஏ தரப்புல இருந்து அஃபீஷியலா வந்து நியூவா ஸ்கோர் கார்டு கொடுத்துட்டாங்க. ரீ எக்ஸாமோட சேர்த்து எல்லாருக்கும் அஃபீஷியலா வந்து ஸ்கோர் கார்டு கொடுத்துட்டாங்க. இவங்க சைடு என்ன பண்ணுவாங்கன்னா, என்டிஏ தரப்புல இருந்து மறுபடியும் வந்து டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி ஒரு ரா டேட்டாவை வந்து அவங்க தயார் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரா டேட்டா எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கும் அந்த இதை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் எத்தனை மாணவர்கள் வந்து நீட்டுக்கு எழுதிருந்தாங்க, அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்கோர்ஸ்ல இருந்து ஒரிஜினல் ரேங்க் எல்லாமே. ஸோ அவங்க வந்து தனியாக ஒரு பிடிஎஃப் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரியே கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அது எதனால அப்படின்னா, ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் பின்னாடி நான் சொல்றேன், ஓகேவா? அதே மாதிரியா முக்கியமா இன்னொன்று என்ன அப்படின்னா, டிஜி ஹெச்எஸ் டைரக்டர் ஆஃப் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கவுன்சிலிங்கோட ரூல்ஸ் அண்ட் ஸ்கெடியூல்ஸை வந்து இவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு காமனாக வந்து ஒரு கவுன்சிலிங் ஸ்கெடியூல் வந்து இவங்க ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை அனலைஸ் பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு டென்டேட்டிவாக வந்து ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க போய்க்கிருக்கு அந்த ப்ராசஸ். முக்கியமாக வந்து அவங்க சொன்னது, இந்த கவுன்சிலிங் ஸ்கெடியூல்னால இந்தியன் மெடிசனோ, நர்சிங்கோ, அதர் அலைட் கோர்சஸ்லாம் வந்து இன்ஜினியரிங்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிருக்காங்க. முக்கியமாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த நீட்டோடைய ரீ எக்ஸாமுடைய ரிசல்ட்னால தான் இவ்வளவு டிலே ஆகுதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. முக்கியமா இன்னொரு ஒரு அப்டேட் என்னன்னா, எப்பவுமே வந்து நமக்கு காமனா வந்து ஒரு கவுன்சிலிங் ஸ்கெடியூல் வந்து டிசிஹெச்எஸ் அவங்க சைடு இருந்து வரும். எப்படின்னா, ஒவ்வொரு ரவுண்டும் எந்தெந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணி எந்தெந்த இது எண்டில் முடிக்கணும். இப்போ ஃபார் தமிழ்நாடோடைய இப்போ ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், ஆல் இந்தியா கோட்டை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் ரவுண்ட் 1, அதே மாதிரி ரவுண்ட் 2 வந்து ஸ்டேட் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், ஆல் இந்தியா எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் காமனா. ஸோ இந்த ஒரு ஸ்கெடியூல் வந்து அதுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அதையும் அப்டேட் பண்ணுவாங்க. முக்கியமா இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ரா டேட்டா எப்போ வந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரா டேட்டா கூடிய விரைவில் அப்டேட் பண்ற மாதிரியே வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ரா டேட்டாவை எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய கவுன்சிலிங்கும் தனியா அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். இப்போ தமிழ்நாடு நீ எடுத்தீங்கன்னா, தமிழ்நாடு டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் .net போய் நீங்க வெப்சைட்ல ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கு 2 வாரம் வந்து டைமிங் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 10ல இருந்து 14 நாட்கள் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 14 நாள்ல அப்ளிகேஷன் முடிஞ்சோடனே ஆன்லைன்ல நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. பட் அந்த டேட்ன்றது உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் அந்த ஓவர்வியூ பண்றது, உங்களுடைய அப்ளிகேஷன் எடுத்து மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும். ஸோ அந்த காலத்துல அவங்களால வந்து ஒவ்வொரு இதையும் செக் பண்றதுக்கு அதிகமான டைமிங் எடுத்துக்கிறோம். அதனாலதான் இந்த என்டிஏ கிட்ட இருந்து இந்த ரா டேட்டாவை அவங்க வாங்கிடுவாங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஸ்டேட்டும். ஸோ இதனாலதான் இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல, எல்லா கவுன்சிலிங்கோடைய ஸ்கெடியூலும் லேட் ஆகுது, ஓகேவா? ஏன்னா நமக்கு ஜூன் 30 தான் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. இப்ப 5 நாள் கிட்ட ஆகுது. பட் நமக்கு எப்ப சார் கவுன்சிலிங்கோடைய ஸ்கெடியூல் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, வருகிற வாரம், அதாவது வருகிற வாரத்துக்குள்ள கண்டிப்பா அப்டேட் பண்ற மாதிரியா நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. முக்கியமா இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்டிஏ டேட்டா காண்டியும் எம்சிசிஸ் கவுன்சிலிங்கோடைய அந்த, அதனால வந்து வருகிற வாரம் வந்து நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல கண்டிப்பா வந்து கவுன்சிலிங் ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங்கோடைய அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே